இறைவனுடைய நம்பிக்கைக்கும் என்ன முறைன்னு நீங்க விளக்கணும். இந்த கேள்விக்கும் இறைவனுடைய நம்பிக்கைக்கும் என்ன முரணு? எந்த முரணும் கிடையாது. நாங்க எப்படி நம்புறோம் கேட்டா, மனிதன் என்பவன் பகுத்தறிவோடு படைக்கப்பட்டுள்ளான். அவனுக்கு தேவையான விஷயத்தை அவனால என்ன செய்ய முடியும்? நடைமுறைப்படுத்த முடியும். அப்படிங்கிற அடிப்படையில தான் கடவுள் என்ன செய்கிறார்? இவன் தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிடுவான், கண்டுபிடிச்சுக்கிடுவான். அதனால இவனுடைய மூளையிலேயே அதை செட் பண்ணிடுவோங்கிற அடிப்படையில அவர் ஃபிட் பண்ணிருக்காரு, நாங்க நம்புறோம். இது எப்படி பகுத்தறிவுக்கு முரணானதா இருக்கும்? அதனாலதான் ஒரு மாட்டினுடைய கால்களிலே குழம்பு இருக்கிறது, மனுஷனுக்கு இருக்குதா? இல்ல, செருப்பு போடுறான். ஒரு மாடு பிறக்குது, ஒரு ஆடு பிறக்குது, கால்கள்ல குழம்புகளோடு பிறக்குது. ஏன்? வெயில நடக்க முடியாது, அதனால அதுக்கு ஃபிட் ஆயிருது. மனுஷனுக்கு பகுத்தறிவு இருக்கு. பிற்காலத்துல தேவையான காலங்களில் அவன் செருப்பை கண்டுபிடிப்பான், போட்டுக்கொள்வான். இது எப்படி இறை நம்பிக்கைக்கு முரணானது என்ற 2 கொஸ்டின் நீங்க விளக்கணும். முதல் கேள்வி மைக்ரேஷன் பத்தி பேசியிருந்தீங்க. ஆமா, மனிதன் வந்து ஆன்டி கிராவிடேஷன் போல பூமியோட ஈர்ப்பு சக்தியால கிராவிடேஷன் டெரஸ்ட்ரியல் அனிமல் போலுவோம். அதாவது மண்ணில் பறக்கக்கூடிய, மண்ணில் உணவு தேடக்கூடிய மிருகம். அவனுக்கு பறக்குமான தேவை நெசசிட்டி இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மைக்ரேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. மனுஷன் வந்து இப்ப வந்து இன்னொரு மாகாணத்துக்கு போகும்போது, இப்ப இந்தியாவில் இருக்கிற ஒரு மனுஷன் வந்து சின்ன வயசுலேயே அமெரிக்கா நிலத்துக்கு போனாங்கன்னா, அமெரிக்கா சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப அவன் நோய்கள் இருப்பமே தவிர இந்தியாவில் சுற்றுச்சூழல் நோய்கள் அவனுக்கு இருக்காது. சோ இயற்கையின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா புவியீர்ப்பு சக்தி படி மனுஷன் டெரஸ்ட்ரியல் அனிமலா இருக்கனாலதான் அவனுக்கு ரெக்க அவசியம் ஏற்படல. ஒன்னு சொன்னாரு, மனுஷன் வந்து உண்மையை ஆராயும் போது இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் ஒன்னு எக்ஸிஸ்டண்டா இருந்திருந்தா, அந்த சூப்பர் நேச்சுரல் பவரோட இடம் எங்க, பொருள் எங்க, அதோட குவான்டிபிகேஷன் என்ன, எந்த அளவுல இருக்கு, ஒளியா இருக்கா, காத்தா இருக்கா, நெருப்பா இருக்கா, அப்படி இருக்குன்னா எங்க இருக்கு, இப்ப அதோட பயணம் என்ன, இப்ப மனிதன் வாழ்க்கையில அது என்னென்ன நிலைப்பாடுகளை பண்ணிட்டு இருக்கு. இது மாதிரி 6 கோடி மக்கள் இருக்கும் தமிழ்நாட்டுல. அந்த 6 கோடி மக்கள் நிலையில வாழ்க்கையில எப்படி அத ஒரு இனங்களையும் சிந்தனைகள் செயல்படும், அப்படி செயல்பட சாத்தியக்கூறுகள் இருக்கா என்று கேள்விகள் எழுப்ப விடையை காண்கிறதுதான். இப்ப அதை கேட்கும் போது அந்த விடை எக்ஸாக்டா கொடுத்தா அந்த விடை எப்படி நீங்க கொடுக்கறீங்க, ஏன் கொடுக்கறீங்கன்னு அனலைஸ் பண்றதுக்கான பகுத்தறிவு கொள்கை. இல்ல மறந்துட்டேன், ஒரு தடவை மறந்துதான் ப்ராப்ளம். இப்ப வந்து ஐயா முடியை பத்தி சொன்னாங்க. இப்ப நான் பாத்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சி இயற்கையின் அடிப்படையில குளிரான சமுதாயத்துல வாழ்ந்த மிருகங்கள், ஏற்கனவே சொன்ன நம்மளாம் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ். வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்னா நமக்கு எப்பொழுதும் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். இப்ப ஜுரம் ஏதாவது வந்தா நம்ம டெம்பரேச்சர் வச்சு பாக்குறோம், அது 38, 30, 40 டிகிரி வரைக்கும் போகும். ஜுரம் இறங்குச்சுன்னா 35 வரைக்கும் தான் இருக்கும். 35 டிகிரி கீழே குளிர்ல தாங்க முடியாது மனுஷனால. 45 டிகிரி மேல மனுஷன் வந்து சூட தாங்க முடியாது. இந்த டிகிரி ஃப்ரீக்வன்சிஸ் உள்ளதான் வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் சொல்லுவோம். இந்த வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ் வந்து டெம்பரேச்சர் ரெகுலேட்டர் பண்றதுக்காக தோல்ல இருக்க வேர்வை கிளான்ஸ், அப்புறம் முடி. இந்த முடியோட தேவை பாத்தீங்கன்னா ஆதி காலத்து மனிதர்ல இருக்க காட்டு பகுதியில, குளிர் பகுதியில பாத்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லா முடி இருக்கும். நீங்க நிறைய பேர் மீச தாடி மட்டும் இருக்காது, மூஞ்சி ஃபுல்லா முடி இருக்கும். ஏன்னா அந்த ஆதி காலத்து மனிதன் வெளி உலகத்துல போய் உணவு தேடணும், குளிர் குகையில போய் வாழணும், அந்த குளிரை மெயின்டைன் முடி ஃபர். இப்ப பாத்தீங்கன்னா இதே இங்க இருக்கிற ஒரு காட்டு ஓனாயும் பாத்தீங்கன்னா அண்டார்டிகால இருக்கிற ஆர்டிக் ஓஷன்ல இருக்க போலார் பேர் பாத்தீங்கன்னா ஃபர் ஜாஸ்தியா இருக்கும். ஃபரோட டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்காக, பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்காக உள்ள முடிவு. இப்ப ஏன் முடி மீச வந்து இப்ப டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல கம்மியாயிட்டு வருது. இப்ப எவல்யூஷனே பாத்தீங்கன்னா தலைமுடியும் முகமுடியும் மூஞ்சில இருக்க முடியும் அளவு கம்மியா இருக்கு. இப்ப அதுக்கு ஆன தேவைகள் நமக்கு கம்மியாட்டு வருது, மூஞ்சில இருக்க முடி கம்மியாட்டு வருது. சரி, பெண்களுக்கு ஏன் முடியல, ஏன் ஆண்களுக்கு மட்டும் முடியலன்னு நீங்க சொன்னாதான், பெண்களுக்கு நம்ம ஆண்ட்ரோஜன், அதாவது ஆண் செக்ரீட் பண்ற டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் தான் மீசைக்கும் தாடிக்கும் வளரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. பெண்களுக்கு அந்த ஹார்மோன் கிடையாது. சில ஹார்மோன் கோளாறுனால சில பெண்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மீசை வளரும். அப்படி பார்த்தா அவங்க தயவுசெய்து அவங்கள ஆய்வுக்கு அப்புறப்படுத்த மெடிக்கல் டாக்டர் போய் செக் பண்ணும். பெரியார் வந்து சொல்றாரு, சமத்துவத்துக்கும் அறிவுக்கும் எங்கெல்லாம் வேலை இல்லையோ அங்கெல்லாம் நாத்திகம் முளைக்கிறதுன்னு. அன்பால் எல்லையற்ற அருளாளன், எல்லையற்ற அன்பாளன், அல்லாவின் முன்னாடி எல்லோரும் சமந்தான் என்று நீங்க சொல்றீங்க. ஆனா நான் கண்ணால பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய பாயி, ரெக்சன் கடை பாயி, ரெயின்போ ரெக்சன் கடை வச்சுக்கிற பாயி மதியம் 1 மணிக்கு பிரியாணி சாப்பிடுறாரு,
நான் குடியிருக்கிற பகுதி பக்கத்துல யானக்கவுனின்னு இருக்குது, யானக்கோலன்னு, அந்த பக்கத்துல பீடி சுத்துற பாய் மதியானம் சிங்கிள் டீயும் பொறையும் சாப்பிடுறாரு. அல்லாவின் முன்னாடி எல்லோரும் சமந்தான்னா ஒரு பாய் பிரியாணி சாப்பிடுறாரு, ஒரு பாய் சிங்கிள் டீ சாப்பிடுறாரு. அப்ப சமத்துவத்துக்கும் அறிவுக்கும் எங்க வேலை இல்லையோ அங்க நாத்திகம் முளைக்கிறதுன்னு பெரியார் சொன்னாரு. அது ஒண்ணு. ரெண்டாவது ஒண்ணுன்னா, ஐயா பேசும்போது கடவுள் இருக்குதா இல்லையான்றத கேட்டுக்கினே இருந்தார். இதுதான் நமக்கு விவாதம் அப்படின்னு. ஆனா ஐயா பேசும்போது நான் கவனிச்சேன். அப்போ ஒரு செய்தி சொல்றாரு ஐயா. பெரியார் திராவிடம் சொன்னாரு, நீங்களாம் திராவிடன்றீங்களே, இது தேவையில்லாத இது செய்தி. இது ஐயா சொல்லும் போது இது எனக்கு உண்மை புரியல. ஏன் சொன்னாருன்னா, அவங்க கடவுள் இல்லைன்றாங்க, நீங்க கடவுள் இருக்குதுன்றீங்க. இருக்குதா இல்லையான்றதுக்கு மட்டும் பேசுங்க. திராவிடன் ஏன் சொன்னார் பெரியார்ன்றது நீங்க தனியா காட்டீங்கன்னா என்ன கேட்டா கூட நானே பதில் சொல்றேன். ஐயா கேட்கணும்னு அவசியம் இல்லை. பெரியார் திராவிடன் இந்த அல்லாவின் முன்னாடி எல்லோரும் சமந்தான்றதுக்கு எனக்கு விளக்கம் சொன்னா, இதை வச்சு எனக்கு கடவுள் இல்லைன்றதுக்கு ஒரு சிம்பிளா சொல்லிட்டு முடிக்கிறது. அதாவது இரண்டாவது கேள்வி நீங்க கேட்டதுக்கு காரணம், எந்த ஒரு விஷயத்தையும் துவக்கத்திலிருந்து கேட்டா தான் புரியும். நீங்க முதல் அமர்வுக்கு வரல, அவர் என்ன சொன்னாரும் உங்களுக்கு தெரியாது. அவர் சொன்னதை கேட்டவங்களுக்கு தான் என்னுடைய ஆன்சர் வழங்கும். நான் பதில் தான் சொன்னேன். அது எதுக்காக பெரியாரை எடுத்தோம், அவர் பெரியாரை என்ன சொன்னாருங்கிறத நீங்க கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் அமர்வுக்கு வரல. நீங்க சாயந்தரத்து அமர்வில் வந்துகிட்டு நான் பதில் சொல்றது மட்டும் கேட்டா உங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியுமா? அவர் தான் பெரியாரை இழுத்தார். ஆமா, திராவிட என்னண்டாரு, அவர் மாதிரி யாருக்கு பதில் சொல்ல இயலாதுன்றாரு. அப்ப எடுத்து வச்சதுக்கு நான் பதில் சொல்லும் போது அவர் எடுத்து வச்சு நீங்க கேட்கல, அதனால உங்களுக்கு டிஃபரெண்டா தெரியுது. சரியா? அதனால அதையும் கேட்டு பார்த்துட்டு இந்த பதிலையும் கேளுங்க, அது டேலி ஆகி போயிடும். இல்ல அதான் அந்த ஒரு கேள்வி சொல்றேன், ரெண்டாவது சொல்றேன். நீங்க அதாவது திராவிட அது இல்ல, அதுக்கு அந்த என்ன சொன்னார்னு கேளுங்க, ஆன்சரையும் கேளுங்க, அப்ப கிளீனா போயிடும். அடுத்து என்னன்னு கேட்டா, ரெண்டு பாயை சொல்றாரு. ஒரு பாய் நல்லா பிரியாணி சாப்பிடுறாரு, ஒரு பாய் பீடி சுத்துற பாய் இருக்காருங்கிறாரு. இந்த மாதிரி இடத்துல தான் நாத்திக நுழையும் அப்படின்னு பெரியார் சொல்றாரு. இப்ப நாத்திகம் இந்த மாதிரி இடத்துல நுழைஞ்சி வீரமணி சாப்பிடுற சாப்பாடு தான் நீங்க சாப்பிடுறீங்களோ, நாத்திகம் நுழைஞ்சி இதையெல்லாம் மாத்தி இல்ல அதுக்கு தான் நுழையுங்கிறீங்க. நாத்திக நுழையுங்கிற இடத்துலயும் அதே தான் நடந்துகிட்டு இருக்குது. நாத்திக நுழையுங்கிற இடத்துலயும் இதே மாதிரி கூட சம்பாதிக்கிற நல்லா தான் இருக்கிறான், கம்மியா சம்பாதிக்கிற டாக்டர் இருக்கிற மாதிரி தான் அவர் இருப்பாரா? மத்தவங்க இருப்பீங்களா? டாக்டருடைய வருமானம் அவருடைய தகுந்தவாறு அவர் ஒரு வாழ்க்கை நடத்துவாரு, கார்ல போவாரு. நீங்க சைக்கிள்லயோ ரிக்ஷாவிலயோ நடந்துதான் நீங்க போவீங்க. அப்ப நாத்திக நுழைஞ்சி உங்க ஒரு கார்ல அவர் ஏன் ஷேர் பண்ணிக்கிற மாட்டேங்கிறாரு? இதுக்கு நாத்திகத்துக்கு நுழைவு சம்பந்தமே இல்லை. பெரியார் சொன்னதுல இதுலயும் சென்ஸ் கிடையாது. அதாவது செயல் தவறுன்னு சொல்லுங்க, அது இதுக்கு தான் நாத்திக நுழைவுனா நாத்திக நுழைஞ்சு என்ன வாங்கிக்கணும், நீங்க சரி ஆக்கி போடணும். அதாவது டாக்டர் போற அதே காரை எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு பாத்தீங்களா நாத்திக நுழைஞ்சு கரெக்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லணும். உங்க ஆர்குமெண்ட் அந்த இடத்துல நாத்திக நுழைய வேண்டிய தேவையில்லை, நுழைஞ்சு ஒண்ணு ஆவல. அதே ஏற்றத்தாழ்வோ அதே வித்தியாசம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறத தவிர சமமாக எல்லாம் இல்லை. நீங்க சொல்ல அந்த பிரியாணி அந்த சாதா கஞ்சிங்கிறது எல்லாத்திலையும் இருக்கிறது. நாத்தியம் பேசுற எத்தனை பேர் கஞ்சிக்கு செத்து இருக்கிற ஆட்கள் எனக்கே தெரியும், கிராமங்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். அவரே சாப்பாட்டுக்கு செத்துருப்பாரு. வசதியான நாத்திகம் பேசுறவங்களும் எனக்கு தெரியும். சரி, இப்ப நீங்க அளவற்ற அருளாளன் சொல்லக்கூடியவங்க ஏன் இப்படி செய்யணும் அப்படிங்கிற கடவுள் அளவற்ற அருளாளன் தானே நீங்க கேக்குறீங்க. அப்ப இதெல்லாம் அந்த அடுத்த தலைப்புக்குள்ள விஷயமா இருந்தாலும் கேட்டா நாங்க சொல்லணும். இது மேற்று என்னன்னு கேட்டா, இஸ்லாத்தினுடைய கான்செப்டை பத்தி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல கடவுள் ஏற்றதாழ்வாக படைத்திருப்பதுதான் இந்த கடவுள் மறுப்புக்காரங்களுடைய பெரிய வாதமா இருக்கு. லாஜிக்கு அறிவியல கிடையாது, அது உள்ளத்துல ஆழமா பதிஞ்சு இருக்கிறது. கடவுள் இருந்தா ஏன் நான் ஏன் பணக்காரன், அவன் ஏன் ஏழை, அவன் ஏன் நோய், நான் ஏன் நோய் இல்ல, அது ஏன் திருட்டு பையில பார்த்து தடுக்க, அதுதான் அடிப்படையான விஷயமாக இருக்கிறது. இது எங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மதங்கள் கடவுளை அறிமுகப்படுத்துவது போல படுத்துவதாக நினைத்து கொண்டு இந்த கேள்வி கேட்கறீங்க. எங்க மதத்தில் என்ன சொல்லுதுன்னு எங்க மதத்தில் நீங்க அறிந்து கொள்ளணும். எங்க மதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், இந்த உலக வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை நாங்க வாழ்றோம். இந்த அல்பமான வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை, அதெல்லாம் மறுமை சம்பந்தப்பட்ட தலைப்புல வரும், அதுக்கு உள்ளதில்ல. அந்த ஒரு வாழ்க்கையை நாங்க அடுத்து வாழ இருக்கிறோம். அப்ப இறைவன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறார். நீ நல்லவனா போனாலும் நல்லவனா போய்க்க, கெட்டவனா போனாலும் கெட்டவனா போய்க்க, அறிவுரையை நான் சொல்லுவேன். நீ ஒழுங்கா நடந்தீன்னு சொன்னா அதுக்கு பரிசு இங்க கிடைக்காது. ஒழுங்கா நடந்ததுக்கான பரிசு நான் மறுமையில தருவேன் அப்படின்னு தான் எங்க மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. இந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது எங்க அது விரிவா வளர்க்கறது நாளைக்கு விவாதத்துல எதிர்கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, எங்க மதம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, பிரியாணி சாப்பிடறல பாய் அவருக்கு சொல்லுகிறது, அட நீ மட்டும் திங்காதடா, அறிவுரை தான் சொல்லும். மதம் என்ன செய்யும்? எங்க மதம் அறிவுரை தான் சொல்லும், கட்டாயப்படுத்தி சொல்லாதீங்க. அறிவுரை வச்சு பரிச்சை மாதிரி கேட்கறியா கேட்கலையா, ஒழுங்கா நடக்கிறியா நடக்கலையா, அதுக்கெல்லாம் மார்க் உண்டு.
அதுக்கெல்லாம் ஒரு தண்டனை உண்டுன்னு நாங்க நம்புறோம். இந்த அண்ட சராசரத்தை ஒண்ணுமில்லாத படைச்சவர் ரெண்டாவது படைக்கிறது வந்து சின்ன விஷயம். அதெல்லாம் அந்த ரெண்டாவது படைக்கிற மறுமை தலைப்புல வரும். பேசிக் என்ன தெரியுமா, இதுல அளவற்ற அருளாளனை எந்த வகையிலும் பாதிக்கல. நிறைய வச்சுக்கிறவன நல்லா கொடுப்பா, நீ மட்டும் திங்காதப்பா, 40 ஒண்ணு கம்பல்சரியா கொடுப்பா, விரும்பின அளவு கொடு, 3ல் 1க்கு அதிகமாகாத வகையில 1/3 உள்ள எவ்வளவு நாள் அள்ளி அள்ளி கொடு. இன்னும் சொல்ல போனால் நீங்க ஒரு பாயையும் பாத்தீங்கல்ல, நெஞ்சில நீங்க கை வச்சு சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும் தெரியுமா, இந்த ஏழைகளை கவனிக்கிற விஷயங்கள்ல எங்க சமுதாயம் இருக்கிறதனுடைய அளவு என்ன, வேற வேற சமுதாயங்கள் இருக்கிறது என்ன நீங்க பார்க்கணும். அள்ளி கொடுக்கிற விஷயத்திலையும், அடுத்தவர்களை அரவணைக்கிற விஷயத்திலையும், உதவுற விஷயத்திலையும் நீங்க பார்த்த 2 பாய் அப்படி இருந்தாலும் 2க்கு மேற்பட்ட நிறைய பாய் வேற மாதிரி இருக்கிறாங்களே, நீங்க அதை வந்து நீங்க என்ன சிந்திச்சு பார்க்கணும். 4 பேருக்கு தான் செய்வோம், அதை நீங்க அது மாதிரி செஞ்சு பார்க்கணும். ஆனா பெரியார் என்ன பண்ணாருன்னு கேட்டா, பிச்சை தர்மம் செய்யறது பாவ, தர்மமே செய்யாத, பிச்சையே போடாத அப்படின்னு தான் இறக்கமே படாதுன்னு சொன்னார். அதெல்லாம் அந்த பெரியாரை பத்தி பேசும்போது வரும். அப்ப இறக்கமே படாத, கொடுக்கவே செய்யாதுன்னு அவர் சொன்னார் பாருங்க. அதுதான் அங்கதான் நாத்திகம் நுழையணும். அங்கதான் நாத்தியம், அங்கதான் வந்து கடவுள் மறுப்பு வந்து அடிபட்டு போகணும். அங்கதான் ஆன்மீகம் நுழையணும். என்னடா ஒத்துனுக்கு ஒண்ணு கொடுக்காதுங்கிறாரு, பிச்சை போட வேணாங்கிறாரு, இல்லாதவனுக்கு கொடுத்து உதவுனா தான் அவன் முன்னேறுவான்னு சொல்லியிருக்கணும். அதனால எங்க மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அளவற்ற அருளாளன் என்கிறதுக்கு மாற்றம் இல்லாதனாலதான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இஸ்லாம் விதைக்கிறது, எங்க மனசை பண்படுத்துகிறது. எந்த அரசாங்கம் கட்டளை இடாமலேயே 2.5% அப்படி லட்ச கோடியா வந்தாலும் அள்ளி கொடு, எவனு கேட்க முடியாது கொடுக்காட்டி அவனால் கொடுக்க வைக்க முடிகிறது. பெருநாள் தினத்தில் எல்லாரும் பண்டிகை கொண்டாடுவாங்க, நீங்க கூட பொங்கல் பண்டிகை கொண்டாட சொல்றீங்க. எங்க மதத்தில் மட்டும்தான் அனைவரும் பெருநாள் கொண்டாடுறதுக்கு செட்டப் இருக்கிறது. ஒரு பண்டிகை நாங்கள் கொண்டாடுறோம் சொன்னா அனைவரும் அதை கொண்டாட வேண்டும் என்பதற்காக கட்டாய தர்மத்தை உண்டாக்கி, எங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஏழை வீட்டிலும் இருக்கும், ஒரு வீட்டில் கூட பட்டினியா இருக்க மாட்டாங்க. இப்படி எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் இன்னும் நபிகள் நாயகம் உண்டாக்கின அந்த புதிய பொருளாதாரத்தின் மூலமாகத்தான் பெரிய உலகத்தில் இல்லாத ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி காட்டினா. என்ன புரட்சி, நாட்டு மக்கள் அத்தனை பேருடைய கடனுக்கும் நாம் பொறுப்பாளின்னு சொன்னார் நபிகள் நாயகம். அந்த பொருளாதாரத்தினாலதான் அவர் கொண்டு வந்த திட்டத்தினால நமக்கு அரசாங்கம் கடனை தலையில சுமத்தி வச்சுட்டு போயிருக்கலாம். ஒவ்வொரு நாட்டிலையும் பாத்தீங்கன்னா குடிமக்களுக்கு பல்லாயிரம் கோடி கடன் இருக்குது. பல ஆயிரம் கோடிகள் நம்ம 8,000 கோடி 10,000 கோடி நம்ம கடன் கொடுத்தாதான் இந்தியாவோட கடனை அடையும்ங்கிறான். நபிகள் நாயகம் உண்டாக்குன இந்த ஜக்காத்து சதக்கா இன்னும் நிறைய பொருளாதாரம், அது இஸ்லாமிய பொருளாதாரம் தனியா விஷயங்கள், அந்த மாதிரி செய்து ஏழைகளுடைய வறுமையை விரட்டி வறுமை இல்லாத ஒரு உலகத்தான் உண்டாக்கி காட்டுறதுக்கு ஒரு சித்தாந்தங்களை வழிவகுக்குது. ஆனால் எப்படி வழிவகுக்குன்னா, விரும்பி ஏத்துக்கிட்டா உனக்கு நல்லதுப்பா, விரும்பாட்டி உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துக்கிறேன், அது மறுமையை நம்பாதவங்களுக்கு டிஃபரெண்டா தெரியும். ஆனா இது மனித நேயத்துக்கு எதிராக வரல, இந்த நம்பிக்கை கேடு செய்யல எங்களுக்கு. நீங்க சொல்லுமா அளவற்ற அருளாளன் இருக்கிற மாதிரி நிறைய வாரி வாரி வழங்கக்கூடியவங்கள நாங்க தானே இருக்கிறோம். யாரை விடவும், எந்த சமுதாயத்தை விடவும் வாரி வாரி வழங்குறது நாங்க தான் முன்னில் நிற்கிறோம் என்பதை நீங்களே நெஞ்சில கை வச்சு பார்த்து அறிந்து கொள்ளலாம். முஸ்லீமாக இல்லாத மற்ற சகோதரர்கள் சொல்லுவாங்க, உங்க சமுதாயம் தான் தூக்கி விட்டுருவீங்க, கவனிச்சிருவீங்க, நிப்பாட்டிடுவீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்களுடைய நிலைமை இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். 2 கேள்வி. ஒன்று டாக்டருக்கு. டாக்டர் வந்து பரிணாம தத்துவத்தை பத்தி சொல்லும்போது, குரங்கு வந்து பழங்களை பறிப்பதற்காக கைகளை உயர்த்திய காரணத்தினாலதான் கை வந்து நம்முடைய கை மாதிரி வந்துச்சு அப்படின்னு, மரத்தை பிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னீங்க. குரங்கு வந்து மரத்தின் மீது தாவக்கூடிய ஒரு விலங்காகவே இருக்கும்போது அது பிடிக்க வேண்டிய அவசியம், பறிப்பதற்கு முயற்சிக்க வேண்டியது ஒண்ணு இல்லை. இன்னொன்னு, இந்த காலகாலமாக ஒரு இனம் வந்து இந்த பனைமரம் தென்னை மரங்கள்ல ஏறி ஏறி வந்து தேங்காய் போட்டுருக்காங்க, பனைமரம் போட்டுருக்காங்க, பல 100 ஆயிரக்கணக்கான வருஷமா அப்படி ஒரு இனமாவே இருக்குது நம்ம ஊர்ல கூட. அப்படி இருக்கிற அந்த மக்கள் வந்து குரங்காகவே இருந்திருந்தா தேங்காய் போடுறது சௌரியமா இருந்திருக்கும். இல்லாம ஏன் மனுஷனா மாறினா, மனுஷனா மாறினவனாவது அந்த முயற்சி செஞ்சு வளர்ந்தாவது இருக்கலாம் மரத்தினுடைய உயரத்துக்கு. அதுவும் வளரல. இன்னைக்கு வரைக்கும் அவன் தத்தி தான் ஏற. இப்ப கூட கேரள அரசாங்கம் ஒரு 10 லட்ச ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்காங்க. மிஷின் கண்டுபிடிச்சா, யாராவது அந்த மரத்தை தேங்காய் பறிக்கிறதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சா ஏன் மனுஷன் வளரல? இது உங்களுக்குரிய கேள்வி. உங்களுக்குரிய கேள்வி வந்து அதாவது மரத்துல ஏன் தொங்க மாட்டாம கிளிங்கிங் ஆக்ஷன் இல்லைன்னு கேட்டாரு. அப்ப இருக்கிற மாபெரும் மரங்கள்ல வந்து குரங்குகள் வந்து மரத்திலே வாழும். அதாவது மரத்தை தொங்கிட்டு தூங்கும். இவல்யூஷன் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள்ல தரையில வர வாய்ப்பே இல்ல, தொங்கிட்டு மரங்கள் தூங்கும். இப்ப எப்படி வவ்வால் வந்து தொங்கிட்டு தூங்குதோ அதே மாதிரி தொங்கிட்டு தூங்கும். வெறும் காலை வச்சு ஜம்ப் பண்றதுக்கு மட்டும் இல்ல, அது கையும் கால்களும் ஒரே செயல்கள் சேர்க்கறதுக்காக தான் ஒரு முயற்சி. 2 இவர் சொல்ற பனை மரத்துல ஏறினா ஏன் ஒரு குரங்காவே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்தா மீனவர்களை ஏன் மீனா மாறலான்னு கூட கேட்கலாம். அது முக்கியம் இல்ல. இப்ப வந்து மனுஷன் வந்து பண்ண மனுஷன் அவன் தொழில். இப்ப நான் வந்து டாக்டர் வந்து டெய்லி ஸ்டெத்தஸ்கோப் வச்சு ஸ்டெத்தஸ்கோப்பே கையோட பிக்சடா வந்துடலாமே நீங்க கேட்கலாம். அது பரிணாம வளர்ச்சி கிடையாது. நீங்க சொல்றது ஆர்டிபிஷியல் செலக்ஷன். இப்போ தொழில் ரீதியாக காலகாலமாக நம்ம 2000 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். 15 வருஷமா இருக்கிற மாற்றங்கள் வந்து
20,000 வருஷம் 30,000 வருஷம் பரிணாம வளர்ச்சியோட மாற்றங்கள் இயற்கை முடிவு செய்ய வேண்டியதுனால தான் மாற்றம் தவிர மனுஷனா முடிவு செஞ்சு மாற்றம் அமையாது. பிறகு பொருளாதார அடிப்படையை பேசினாரு. வறுமையின் அடிப்படை தான் பாவம் தென்னை மரத்துல ஏறதுக்கு வசதி பத்தல. அவனோட சமுதாயத்துல இருக்க தளத்துல அவனோட இழிவான நிலையில ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல ஒரு படிப்பறிவு இல்லாம அந்த தொழிலை காலங்காலம் பண்ணிட்டு தான் அடிப்படை. அவனை முன்னேற்றப்பட்டதுக்கு இப்ப இடஒதுக்கீடுக்கான கொள்கைகள் வந்திருக்கு, அவன் படிப்பதற்கான காரண கொள்கைகள் வந்திருக்கு. அதனால அவன் மேம்படுறதுக்கான சக்திகளை தவிர குரங்கா மாத்திரம் அவன் முன்னேறிடுவான்ற கான்செப்ட் இல்ல. இப்ப அவர் சகோதரர் ஒருத்தர் பேசும்போது குரானுங்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து அதுல இருந்து வாசிச்சு காட்டினாரு. முஸ்லீம் அல்லாத மக்களை வெட்ட சொல்லி சொல்லுது குரான்ல அப்படின்னு சொல்லி, அப்படி குரான்ல வெட்ட சொல்லி இருந்தா உண்மையிலுமே நாம எல்லாம் வருத்தப்படணுமே. அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்கும். முஸ்லீம் அல்லாதவர்களை அதுல வெட்ட சொன்னதா சொல்லல. என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை வெட்டுங்கள், துண்டு துண்டாக வெட்டுங்கள், கண்ட இடத்தில் வெட்டுங்கள்னு எழுதியிருக்கு. முஸ்லீம் அல்லாதவர்களை அதுல சொல்ல. நீங்க சொல்லக்கூடாது. அவர் கேட்டாரு, நான் சொல்லிடுறேன், நீங்க பாத்துக்கிறேன். அதாவது அவரை என்ன சொல்லியிருந்தாலும் சரி, அது முழுமையானது கிடையாது. குரான்ல என்ன சொல்லப்படுது என்பதை அது தொடர்பான அனைத்தையும் தொகுத்து வச்சு தான் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அந்த கருத்து கொடுக்கக்கூடாது. குரான்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அவங்கள வெட்டுங்கிற கருத்து இருக்கிறதோட அதை தொடர்ந்து யார் உங்களோடு யுத்தம் செய்ய வருகிறார்களோ அவர்களை வெட்டுங்கள், வரம்பு மீறாதீர்கள், இப்படிதான் குரான்ல இருக்குது. அந்த அவங்களோடு சண்டைக்கு வருகிறங்கிற வரைக்கும் விட்டுவிட்டு அவன் ஏற்றுக்கொள்ளாதவர்களை வெட்டுங்கிற மட்டுங்கிறது பாதி விஷயம். கடவுளே இல்லைன்னு ஒரு ஐயா சொல்லிட்டு போனார்ல, கடவுளே இல்ல அல்லாஹ்வை தவிர பாதியில வித்தியாசப்படுறோம். அந்த மாதிரியான ஒரு பாதியை விட்டு வேற அர்த்தமா போயிடும். அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லைன்னா இஸ்லாமா போயிடும், அல்லாஹ்வை தவிர விட்டுட்டா நீங்களா போயிடும். அப்ப அந்த மாதிரியான விஷயத்துல பாதியை விட்டுட்டு சொன்னதுனால அது வருதே தவிர, இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, போருண்டு சண்டைக்கு வந்துட்டான்னு சொன்னா நீ கையை கட்டிட்டு இருக்க முடியுமா? உலகத்துல யாரு தான் அந்த சித்தாந்தம் சொல்லுவா? அறிவாளி என்ன சித்தாந்தம் சொல்லுவான்னு அதுதான் இஸ்லாம் சொல்லுதே தவிர, சண்டைன்னு வந்தா எடுத்து நாங்க தலையை கொடுத்துட்டா இருக்க முடியும், கையை கட்டிட்டா நிக்க முடியும்? உங்களோடு யுத்தத்திற்கு வரக்கூடியவரோடு நீங்களும் யுத்தம் செய்யுங்கள். இது கூட இன்னொன்னு என்னன்னா, ஒரு வரலாற்று ரீதியாகவும் சில இஸ்லாத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறுமனே நபிகள் நாயகத்தை மத குரு மாதிரியே நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பெரியார் மாதிரி கூட்டம் போட்டு பேசுறது. நபிகள் நாயகம் மத குருங்கிறது ஒரு சின்ன ரோல் அவருடைய லைஃப்ல. அவர் பெரிய சக்கரவர்த்தி. அவர் இந்த அடிபட்டு உதப்பட்டு அவர் மரணிக்கிற நேரத்தில் உலகத்திலேயே பெரிய வல்லரசு இஸ்லாமிய வல்லரசு தான். அதை உண்டாக்கிட்டு தான் இறந்தார். முகமது நபி வெறுமனே பிரச்சாரம் பண்ணிட்டு போகல, பிரச்சாரம் பண்ணி இந்தியாவுடைய நிலப்பரப்பு, மக்கள் தொகையில் நிலப்பரப்புக்கு நிகரான ஒரு நிலப்பரப்பை கையகப்படுத்தி பாரசீக ரோமாபுரி வல்லரசுகள் அன்னைக்கு இருந்துச்சு, அந்த 2 வல்லரசுகளை வீழ்த்தி அதை விட ஒரு பெரிய வல்லரசுன்னு உண்டாக்கிட்டு போனார். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவருக்கு போர் தர்மத்தை சொல்லணும். மக்கள் போய் ஆயுதம் எடுத்துட்டு வெட்டுங்க நாங்க சொல்லப்படவே இல்லை. அது கவர்மெண்ட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு உத்தரவு, அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு. அரசாங்கம் நீங்க நடத்துறீங்க, எதிர்த்து சண்டைக்கு வருவான், பெண்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. ஒரு அரசாங்கம் அவங்கள பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. சண்டைக்கு வந்தா வெட்டுங்க, துண்டா வெட்டுங்க அப்படின்னு தான் நீங்களும் சொல்லணும், நாங்களும் சொல்லணும். பெரியார கொண்டு இந்தியாவுடைய பிரதமர் ஆக்கினாலும் பாகிஸ்தான் சண்டைக்கு வந்தா இதைத்தான் அவரும் சொல்லுவாரு. அப்ப உங்களை கொண்டு டாக்டரை கொண்டு பிரதமர் ஆக்கி வச்சுட்டு இந்த பாகிஸ்தான்காரன் அல்ல சீனாக்காரன் சண்டைக்கு வந்து அவரும் தான் சொல்லுவாரு. அப்ப இது யுத்த களத்தில் அது நபிகள் வரலாறு உங்களுக்கு தெரியல. மேம்போக்கு அப்படி ஒரு வரி இந்த குரான் புக்கு போட்டுக்காருங்கிறாங்களா, நாளைக்கு சொல்லுங்க புக்ல எல்லாம் ஒவ்வொரு வரி. ஒட்டுமொத்த நபிகள் நாயண்டா என்ன, குரான் எந்த நேரத்தில் உள்ளது, திருட்டுனா கையை வெட்டுங்கன்னு குரான்ல இருக்குது. நீங்க போய் கையை வெட்ட முடியுமா? அரசியல் சட்டத்தில் அது கொண்டு வரணும் இஸ்லாம் சொல்லுது. ஒரு கவர்மெண்ட் உண்டாகும் பொழுது செய்ய வேண்டிய காரியம். ஒரு அரசாங்கம் என்ற வகையில் சண்டைக்கு வரக்கூடியவர்களை எதிர்த்து சண்டை செய்யுங்க, அது லிமிட் தாண்டாதீங்க என்று சொல்வது அற்புதமான ஏற்கத்தக்க அறிவுபூர்வமான போர் நெறியா, பைத்தியக்காரத்தனமா? இது வன்முறையா? இதை வச்சுக்கிட்டு வெடி கொண்டு வைக்கிறான்னு ஒரு கிறுக்கன் சொன்னாண்டு அதை ஆதாரம் எடுத்து காட்டலாமா? அவனும் விளங்காம இந்தியாவுடைய சொல்லியிருக்கான் ஒரு கிறுக்கன். அவனும் அதை நினைச்சுக்கிட்டு போகணுங்கிற ஒரு ஆள் எழுதி. அதெல்லாம் நாங்க பழைய காலத்துல படிச்சு அந்த புக்கான் தான் வாங்குறது பார்த்தேன். இதெல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்ச உருப்படியான வாதமும் இல்ல. எல்லாம் துண்டா பாதியா எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு அவர் அந்த புஸ்தகத்தில் பேசி இருக்கிறார். அதன் அடிப்படையில் சொல்றீங்களே தவிர இது யுத்தங்களை இந்த வசனம் அப்படி இருக்கும். காத்தில் உள்ளது இணையோ காத்தில் உனக்கும், உங்களோடு சண்டைக்கு வருபவர்களை எதிர்த்து யுத்தம் செய்யுங்கள், அதுலயும் வரம்பு மீறாதீர்கள், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். யுத்தத்திலையும் நீ முந்திராத, அடிக்க வந்தா திருப்பி அடி. ஒரு அரசாங்கம் இப்படி சொன்ன இது வன்முறையா? ஒரு அரசாங்கத்துக்கு இப்படியான ஒரு ஆர்டர் போட்டா இது வன்முறையா? இது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியா?
இதான் விஷயம். இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது, வாதமா போக கூடாது. மறுபடியும் இப்ப நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். உங்கள்ட்ட கேட்டா நீங்க, என்கிட்ட கேட்டா நான். அதான் உங்கள்ட்ட கேட்கிற நீங்க சொல்லுங்க, என்கிட்ட கேட்கிற நான் சொல்றேன். ஐயா பிஜே அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கிறேன். இந்த அரங்கில் நடப்பது என்ன? விவாதம். இறைவன் இருக்கிறானா, இறைவன் இல்லையா? இதற்கு முதலில் கடவுள் மறுப்பு இயக்கம் தான் முதலில் பேச நீங்கள் அனுமதி தந்தீர்கள். அவர்கள் ரொம்ப துரிதமாக ஒரு சொடக்கு போடும் செகண்ட், அந்த செகண்டுக்குள்ளே அவர்கள் கடவுள் இல்லை என்பதற்கு அரிய பெரிய ஆதாரங்கள்லாம் சொல்லவில்லை. சின்ன சின்ன ஆதாரங்கள், சின்ன சின்ன உதாரணங்கள் சொன்னார்கள். ஆனால் இதுவரையுமே கடவுள் இருக்கிறார் அப்படி என்று நீங்கள் எதுவுமே சொல்லவில்லை. எனக்கு அதுவும் புரியவும் இல்லை. இது பாத்தீங்கன்னா காலையிலிருந்து இப்ப வரைக்கும் லைவா எல்லாரும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் போட்டுட்டு இருக்கு, எல்லாரும் உலக மக்கள் அனைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. இது மறுபடியும் போட்டு கேட்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பு இயக்கத்திலிருந்து அவர்கள் சார்பில் பேசினார்கள். என்ன பேசினார்கள்? கடலில் இருந்து இறை தேடுவதற்காக மணலுக்கு கரையேறி வந்த மிருகம் டெவலப்மெண்ட் ஆகி, சோ அப்போதான் கை கால் எல்லாம் நிமிந்து, எலும்பு முதுகு தண்டெல்லாம் நிமிந்து வந்தது அப்படி என்று ஒரு சித்தாந்தத்தை அவர் சொன்னார்கள். என்றாலும் நீங்கள் அதை ஒரு ஏற்றுக்கொள்ள மறுத்து, அப்படி என்றால் பாத்தீங்கன்னா கரையேறி எதற்காக வந்தார்கள்? கரையேறி தேடி வந்தால் அங்கு எப்படி இறை கிடைக்கும்? கடலில் இல்லாத ஒரு இறையா தரையில் கிடைத்து விடும் அப்படி என்று கேட்டீர்கள். அது மனிதனால் உருவாக்கப்பட்ட விதை. மனிதனால் உருவாக்கினால்தான் அதற்கு இறை உண்டு, அதற்கு தானியம் உண்டு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படி என்றால் கடவுள் இல்லை என்று உங்கள் வாயினாலே கூறிக்கொண்டு விட்டீர்கள். எப்படி என்றால் மனிதன் தான் விதைக்கிறான், அறுவடை செய்கிறான், மனிதன் தான் உணவை தருகிறான், கடவுள் தரவில்லை என்று நீங்களே தீர்மானமாக சொல்லிவிட்டீர்கள். இதற்கு எனக்கு விளக்கம் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறேன். இது விவாதத்தில் பேசக்கூடிய ஒரு விவாதம் இல்லை. ஆனாலும் அதை கேட்டால் மன்னித்து விடுங்கள். பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நாங்க பொதுவா எல்லாமே சட்டை போடுறோம், நீங்களும் சட்டை போடுறீங்க, நாங்களும் பேண்ட் போடுறோம், நீங்களும் பேண்ட் போடுறீங்க. அவனை நீங்க பாத்தீங்கன்னா கேப் அணிவது எதற்கு? சோ அடுத்தபடி இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி ஏற்கனவே பல கேள்விகளை இதை கேட்டிருப்பாங்க, நீங்களும் பதில் சொல்லியிருப்பீங்க. நான் அதை எனக்கு தெளிவுபட தெரியல. கேப் எதற்கு? தாடி வைத்துக் கொள்வது எதற்கு? அப்புறம் அதிகமான முஸ்லிம்கள் லுங்கியை அணிந்து கொள்வது எதற்கு? இன்னும் ஒரு படி மேலே போய் சுன்னத் செய்து கொள்வது எதற்கு? சரி கேளுங்க. சரி. சோ இதற்கெல்லாம் நீங்கள் பதில் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் பல கேள்விகளை கேட்க வேண்டும் என இருக்கின்றேன். ஆனால் நேர காலம் பத்தவில்லை என்பதால் சுருக்கமாக முடித்துவிட்டு நாளைக்கு கேட்கிறேன். நன்றி. அதாவது இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை கடவுள் இருக்கிறார் இல்லைங்கிறத அவங்க நிரூபிச்சதாக அவர் சொல்றாரு. ஆனால் யாரு நிரூபிச்சதா சொல்றாங்களோ அவங்களே அப்படி சொல்லவே இல்லை. அதான் முக்கியமான பாயிண்ட். டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்டா கொஸ்டின்ல போடுங்கன்றார். இல்லைன்னு சொல்லி நிரூபிக்க வந்துவிட்டு இல்லையா இருக்குதான்னு பேசாதீங்கன்னு தான் அவர் சொல்ல முடிஞ்ச அவரால். நான் நிரூபிச்ச, நான் அதுல உறுதியா கான்பிடண்டா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உங்க சைடுல பேசின எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல, கேள்விக்குறியா போடுங்க, ஏன் இல்லைங்கிறீங்க? அப்ப பெரியார் இல்லைன்றாரு, காட்டுமிராண்டின்றாரு, அவ்வளவு போர்ஸா வந்தவங்க அதை நிரூபிக்க இயலாம போய் இருக்குதா இல்லையான்னு தெரியலன்னு தான் நிப்பாட்டணுமே தவிர இருக்குதுன்னு சொல்லாதீங்கன்னு சொல்வதன் மூலமாக இல்லைங்கிறத நாங்க நிரூபிக்கலன்னு ஒத்துக்கிட்டாங்க. நீங்க தீர்ப்பளிப்பதை விட அவங்க வாயினால வந்த கேசட்ல இருக்கிறது கொஸ்டின் மார்க் அதை குறிச்சு அம்பட்டை குறிச்சு அப்ப சொல்லிக்கிறீங்க. இல்ல நீங்க கொஸ்டின் மார்க்கில் வைக்க இருக்க இல்ல இதுதான் சொன்னீங்கன்னு சீரி பேசிரும். சரி, அது பாத்துக்கிடுவாங்க. அது இது தெளிவா நீங்க சொன்னீங்க. திணிப்பது ஏன் நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தினீங்க. இல்ல இதுதான் நீங்க சொன்னீங்க, தெளிவா சொன்னீங்க. நீங்க மறுக்க வேணாம். நான் யாவசக்தியில நீங்க சொன்ன அப்படி குறிப்பு வைக்காம யாவசக்தி பேசுறேன். சிடி போட்டாலும் இதான் இருக்கும். யாவசக்தியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது அப்படியே நான் மனப்பாடம் பண்ணி தான் சொல்றேன். அதுல மாற்று கருத்து இல்லை. இப்படிதான் சொன்னீங்க. அப்ப அவர் நிரூபிக்கலன்னு அவர் ஒத்துக்கிட்டார். மைண்ட் ஒண்ணு. அடுத்து என்னன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா
அந்த கடல்ல இருந்து உயிரினம் வந்துச்சு, மனுஷன் தான் உணவு உற்பத்தி பண்ணா அப்படின்னு சொன்னா, நீங்களே மனுஷன் தான் உற்பத்தி பண்ணான்னு ஒத்துக்கிட்டீங்களே அப்படிங்கிறாரு. இதுங்கதான் நீங்க வந்து நாங்க என்ன வாதங்கிற அடிப்படை இங்க விளங்காம இருக்கிறீங்க. நான் கேட்கிறேன், இந்த மைக்க மனுஷன் கண்டுபிடிச்சா நாங்க மறுத்தமா? யார மறுத்தமா? இல்ல. ஃபேனை கண்டுபிடிச்சது மனுஷங்கிற மறுத்தமா? அல்லது விவசாயம் பண்றது மனுஷங்கிற மறுத்தமா? கடவுள் படைத்தான் என்பதனுடைய அர்த்தத்தையே நீங்க நாங்க என்ன சொல்ற விளங்காம சொல்லிட்டு இருக்கிறீங்க. கடவுள் படைத்தாண்டா எங்களை வந்து நேரடியாக, அதையே என்னுடைய உரையிலே சொன்னேன், எங்களை உருட்டி பொருத்திய கடவுள் உட்காந்து தனியாவெல்லாம் படைக்கல. முதல் படைப்பை படைப்பாரு, ப்ரோக்ராம் பண்ணிடுவாரு, அதுல இருந்து எல்லாம் நடந்து கொண்டே இருக்குங்கிறதா எங்களுடைய கான்செப்டே தவிர, மனிதனுக்குள்ள இந்த இந்த இதெல்லாம் வச்சிருக்கிறாரு என்று தான் நாங்க சொல்றோமே தவிர, கடவுளை வந்து வயல்ல இறங்கி கலப்பை நாடி விவசாயம் பண்றாரு நாங்க சொல்லவும் இல்லை, அந்த பொருளையும் கிடையாது. அதுக்கு தான் இந்த பிரபஞ்ச வெடிப்புல சொன்னோம். அது வெடிச்சுச்சுல, வெடிச்சு அதுல இருந்து என்ன வரணுமோ அது வரல, அதுக்கு மாற்றமானதும் இயற்கை என்ன வரணும் அது வரல, அதுக்கு மாற்றமானதும் அதை மிஞ்சக்கூடியது வந்திருக்கும் சொன்னா, அதுல அங்கங்க அதுக்குரிய ப்ரோக்ராம் செட்டிங் எல்லாம் பண்ணியிருக்காருன்னு அர்த்தமே தவிர, அதனால் கடவுள் நம்ம படைச்ச அதை படைச்ச நம்மளை படைச்ச வந்துருமா இல்லையா? ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய துவக்கத்துடைய எல்லா ப்ரோக்ராமும் பண்ணி ஒன்று படிச்சுட்டாருன்னு சொன்னா, அதுல உள்ள எல்லா அவர் தானே படைச்சாருன்னு வரும். அதுதான் நாங்க சொல்றோங்கிறத விளங்கிட்டீங்கன்னு சொன்னா, அப்படின்னா உலகத்துல வந்து எல்லாருமே மனுஷன் செஞ்சது மனுஷன் சொல்றேன், என் பிள்ளைன்னு சொல்றேன். அப்ப நீ தான் பிள்ளை உண்டாக்குன, அப்ப கடவுள் பிள்ளை சொல்ல முடியும்? அப்ப என் பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். ஏன் வார்த்தை ஏன் நீ தான் கடைக்கு முதலாளி கடவுள் தரல அப்படின்னு அர்த்தம் வராது. நாங்க என்ன அர்த்தத்துல சொல்றோங்கிற அடிப்படையில தான் நீங்க கேள்வி கேட்கணும். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, நான் வந்து இந்த பரிணாமத்துல உள்ள கேள்வியில வந்து ரெண்டாவதா தான் கேட்டேன். முக்கியமான கேள்வி என்ன கேட்டேன்? பரிணாமம் இருக்குன்ற வச்சுக்கிருவோம். முதல் அமர்வு நான் கேட்டிருக்கிறேன், பரிணாமமே இருக்குன்னு வச்சுக்கிருவோம். சரி, மீன் வந்துச்சு, சரி மீன்ல அது வந்துச்சு, அதுல இருந்து இது வந்துச்சு, இப்படி இறக்கிக்கிட்டே போங்க, ரிவர்ஸ்ல போங்க. கடைசியில போய் ஒண்ணு முடிப்பீங்கல, அந்த இது எப்படி வந்துச்சுன்னு தான் முக்கியமான பயன். இந்த பிரபஞ்சத்துல எப்படி வந்து ஒண்ணுமில்லாம இருந்து வெடிச்சுன்னு சொன்னீங்களோ, ஒண்ணுமில்லாம ஒரு உயிரினம் வந்துச்சுன்னு இப்ப அதான் முக்கியமான டாபிக். பரிணாமமே இருக்கு நிறுவனாலும் கடவுள் வராதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் முந்தின உரையில. பரிணாமத்தின் மூலமா வந்தான்னு சொன்னாலும் அதுக்கு முந்தி போங்க, இன்னும் கொஞ்சம் முந்தி போங்க, இன்னும் கொஞ்சம் முந்தி போங்க. எங்க நிறுத்தவே இல்லை ஒரு இடத்துல, அது கேட்டேன், தெளிவா கேட்டிருக்கிறேன். இந்த அமர்வுல சொல்லல, இந்த அமர்வுல சொல்லல, முதல் அமர்வுல காலை அமர்வுல அவ்வளவு தெளிவா சொல்லி, அந்த ஒன்று அந்த ஒரே ஒரு அணுன்னு சொல்றீங்களே அது எப்படி வந்ததுன்னு கேட்டதுக்கு பதிலே சொல்லல. வழங்குதா? அப்ப பதில் சொல்லாதவங்க நிரூபிச்சாங்களா? கேள்வி கேட்டு பதில் உங்களுக்கு சொல்ல முடியாது நிப்பாட்டினவங்க நிரூபிச்சாங்களா? அதனால நல்லா தெரிஞ்சுக்கிறங்க, கடவுள் இருக்கிறாருங்கிறத தான் தெளிவா நிரூபிச்சிருக்கிறோம், அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்கிறோம். எது ஏற்றுக்கொள்ள சிறந்ததுன்னு கேட்டோம். எடுபடல, ரொம்ப பேச உங்களுக்கு புரியல, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா பேசுனீங்க பழகிட்டதுனால. ஆனா விவரமா பேசி பழகிறது நல்லது. ஆமா, இடையில வந்துதான் காரணம், குழப்பத்துக்கு காரணமே. ஆமா, நீங்க இடையில வந்துதான் முக்கியமான காரணம். காலையில் அவ்வளவு வாதங்கள் வச்சிருக்கோம், உங்களுக்கு தெரியல. அடுத்து கேளுங்கம்மா. அதுக்கெல்லாம் சொல்லலாமா? சொல்லலாம்லமா? தாடி தொப்பி சரி. அதாவது முஸ்லீம்கள் சில தனி அடையாளம் வச்சிருக்கிறது வந்து அது ஒரு, அதனால என்ன செய்யறாங்கன்னா இவங்க ஒரு தனி டைப்பா போறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இந்த லுங்கிங்கிறது இஸ்லாத்தினுடைய அடையாளமா இருந்தா உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமும் லுங்கி கட்டணும். இஸ்லாத்தினுடைய குரான்லயோ நபியோ சொல்லி இருந்தா உலக முஸ்லீம் பூரா இந்த மாதிரி கட்டணும். ஒரு ஏரியாவில் மட்டும் கட்டுகிறார்கள் என்று சொன்னா அது ஏரியாவுடைய காரணம் தான் ஏதாவது இருக்குமே தவிர மத காரணம் இல்லை. நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த லுங்கி கட்டுவதனுடைய முக்கியமான காரணம் என்னன்னா, இலங்கையில வந்த வாழ்கிற மக்கள் லுங்கி கட்டுவாங்க. அவங்களுடைய தேசிய உடையது லுங்கி தான். எப்படி பிஜி நாட்டில் பாவாடை மாதிரி கட்டிட்டு திரிகிறாங்களோ, எங்க தமிழ் மக்கள் முஸ்லீம்கள் பூரா இலங்கையோட தொடர்பு வச்சிருந்தவங்க இலங்கைக்கு போயிட்டு வரும்போது லுங்கியோட வந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தில் ஒரு கலாச்சார அடிப்படையில் அந்த உடை வந்ததே தவிர லுங்கி இவர் லுங்கியா எந்திரிங்க, எத்தனை என்ன இவர் எந்திரிங்க லுங்கியா கட்டிருக்காரு, பேசக்கூடியா இல்ல பேசுற ஆட்கள் இல்ல, உங்களை பண்ண கசமசான்னு போயிடும். இந்த இருக்கிறதுல வந்து நான் ஒரு ஆள் தான் லுங்கி, நீ ஒரு ஆளா கேட்டிருக்கிறோம். பாக்கி பேர்லாம் இது இஸ்லாத்துல லுங்கின்னா அதிகமான பேர்ல லுங்கி கட்டிருக்கானே. இஸ்லாத்துல நீங்க லுங்கியும் கட்டிக்கிறலாம், பேண்டும் போட்டுக்கிறலாம், வேஷ்டியும் போட்டுக்கிறலாம், உங்களுக்கு எது வசதியோ அதெல்லாம் அணியலான்னு தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. இந்த லுங்கியை நான் எதுக்கு நான் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் சொன்னா, இது வந்து எல்லா நிலைகள்லையும் இது வந்து வசதியா இருக்கிறது. இப்ப சம்மணம் போட்டு உட்கார்றதுக்கு பேண்ட் வந்து வசதியா இருக்காது. இந்த சேர்ல தான் உட்கார்ந்தா தான் அது கரெக்டா இருக்குமே தவிர, சம்மணம் போட்டு மடக்கும் போது உடைய நம்ம பாடி என்ன செய்ய இருக்கும். சார் சொன்ன மாதிரி அந்த விந்துல வந்து உயிரணுக்கள் உற்பத்தி செய்யக்கூடிய தன்மையெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றான் பாருங்க. அதுக்கு அதை குறைக்கிறதுக்கு பேண்ட் போடா, டைட்டா பேண்ட் போடாதேன்னு சொல்றான். ஏன்னு கேட்டா
அது வந்து இயற்கை, அவர் பாஷையில இயற்கை, எங்க பாஷையில கடவுள். கடவுளை கீழே இறக்கி வச்சிருக்கிறாரு, அது ஹீட் ஆகக்கூடாது, அப்பதான் இந்த உயிரணு உற்பத்தி செய்ய முடியும். இந்த இறுக்கமான ஆடைகளை அணியும் பொழுது அது ரொம்ப ஹீட் ஆகிறதுனால உற்பத்தி குறையும் டாக்டர்கள் என்ன செய்யறாங்க, அது அட்வைஸ் பண்றாங்க. கோமணம் கட்டிக்கலாம், கோமணம் கட்டிருக்கான், அது சரி கோமணம் கட்டிக்கலாம். சரி, இது மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இப்ப நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் சிறுநீர் கழிக்க போறோம். சிறுநீர் கழிக்கிறதா இருந்தா நின்று கொண்டு கழிச்சால் தெரிக்கும், நின்று கொண்டு கழிக்க கூடாது அப்படிங்கிறோம். உட்கார்ந்து சிறுநீர் கழிப்பதற்கு லுங்கி வசதியான உடை. நாங்க எதுக்கு அதை மாத்தாம இருக்கிறோம்னா, நின்றுகிட்டு கழிக்கிறவங்களுக்கு, சிறுநீர் கழிக்கிறவங்களுக்கு பேண்ட் வசதியா இருக்கும். உட்கார்ந்து இல்லைன்னா மொத்தத்தையும் கழிச்சுட்டு தான் செய்யணும். உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிறாருன்னா மொத்தத்தையும் கழட்டணும். நின்று சிறுநீர் கழிக்கிற வசதி எல்லா இடத்துலையும் இருக்காது. சில இடத்துல வந்து தெரிக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் இருக்கும். எப்ப பார்த்தாலும் அது மாதிரி செட்டப்பை பார்க்க முடியாது. அப்படி இல்லாத இடத்துல நின்று கூட சிறுநீர் கழிக்கலாம். அந்த மாதிரி இருந்தா பொதுவாக அது வாய்ப்பு இருந்தா உட்கார்ந்து கழிக்கணுங்கிறோம். அதுக்கெல்லாம் இது எங்களுக்கு வசதியா இருக்கிறது இப்படின்னு ஒரு காரணம், மத காரணம் இது கிடையாது. இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். அதே நேரத்தில் வந்து தொப்பி வைக்கிற சொல்றீங்க, தொப்பிக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. வழங்குதா? இப்ப நிறைய பேர் வைக்கிறது இல்ல. நான் வைக்கிறது காரணம் தொப்பி வச்சா எங்களை கேட்பாங்கிறதுனால வச்சுக்கிட்டு வைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வழங்குதா? இன்னைக்கு இவ்வளவு பேர் தொப்பி வைக்காம உட்கார்ந்து இருக்காங்கன்னா என்னுடைய பிரச்சாரம் முக்கியமான காரணமா இருந்திருக்கு. ஆனா நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். எதுக்கு வைக்கிறேன்னா, எப்படி வச்சு பழவிட்டதுனால சரி ஏதோ ஒரு கூட வச்சா வச்சுக்கலாம். அது மார்க்க ரீதியா மத ரீதியா அதுக்கு முக்கியத்துவம்லாம் கிடையாது. தொப்பி வைத்துக் கொண்டும் தொழலாம், வைக்காமலும் தொழலாம். சவுதி அரேபியா சேனல் டிவியை பாத்தீங்கன்னா சிறந்த பள்ளிவாசல் மக்கா தான். அங்கே தொப்பி இல்லாம எல்லாம் தொழுவாங்க. சிறந்த பள்ளி உலகத்தில் உள்ள பள்ளிவாசல்கள்லயே எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல உள்ளது எது? மக்காவுடைய பள்ளி. அந்த பள்ளிவாசல்லே மக்கள்லாம் தொப்பி இல்லாம தொழுவது டிவியில் நீங்க லைவ்ல நீங்க பார்க்கலாம். சவுதி சேனலுக்கு போடுறான், இப்ப போடுறான், அதுல நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அப்ப தொப்பிங்கிற என்னன்னு கேட்டா, துருக்கியர்கள் வந்து தொப்பி போட்டாங்க. துருக்கியர்கள் இஸ்லாமிய அரசாங்கம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இஸ்லாமிய உலக நாட்டுக்கெல்லாம் தலைமை எங்க இருந்துச்சு? துருக்கி கையில் இருந்துச்சு. அதனால எங்களை போட்டு துருக்கன்னு சொல்லி துருக்கண்ட் ஆகி போச்சு. துருக்கருங்கிறான துருக்கி தலைமையில ஒரு காலத்தில் இருந்ததுனால தான் எங்களை கூட துருக்கர், பாரதியார் தில்லி துருக்கர் செய்த வழக்கம் அடிக்கிறார்ல. துருக்கர்லாம் நாங்க கிடையாது, நாங்க இந்தியர் தான். அவர் என்ன பண்றாருன்னா, அப்ப துருக்கி தானே இவங்களுக்கு தலைமையா, இஸ்லாமிய நாட்டுக்கு தான் தலைமை. இந்தியாவை துருக்கியார் ஆட்சி பண்ணா விளங்காம பாரதியார் என்ன பண்ணிவிட்டாரு, திக்கை வணங்கும் துருக்கர்னாரு, தில்லி துருக்கர் செய்த வழக்கம் பண்ணிட்டாரு. அவர் செஞ்ச துருக்கருங்கிறது உங்க பாஷையில துருக்கண்டா என்ன வச்சு துருக்க அப்படி ஆயிப்போச்சு. அந்த துருக்கியில வந்து தொப்பி போடுவார்கள். துருக்கி நாட்டு கலாச்சாரம் என்னது? தொப்பி போடுவார்கள். தொப்பி தான் அந்த நாட்டினுடைய உடை என்று நினைப்பார்கள். அதை நினைச்சுக்கிட்டு எங்கால் விளங்காம தொப்பி தான் இஸ்லாம்னு சொல்லிவிட்டான். அது தப்புப்பான்னு சொல்லி அது போட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு அந்த ஆடை விருப்பமா இருந்தா போட்டுக்க, இல்லைன்னா இப்போ இஸ்லாத்தின் பேரால் நீ போடாத அப்படி நாங்களே பிரச்சாரம் பண்றோம். இந்த கூட வந்து ஒருத்தருமே போடல. நான் ஒரு ஆள் போட்டிருக்கிறேன். இங்க இல்ல 80% போடல, 20% போட்டிருக்கிறேன். மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சதவீதம் கூட இல்ல. மொத்தத்திலே 4 பேர் போட்டிருக்காங்க, 3 பேர் போடாம இருக்கிறாங்க. பள்ளிவாசலும் இதே மாதிரி நிலைமை தான். அதெல்லாம் மாத்திக்கிட்டு வர்றோம். இது ஒரு விஷயம். அடுத்து என்ன, சுன்னத்து பண்றது கேட்கறீங்க. சுன்னத்து பண்றதுங்கிறது வந்து எங்க மார்க்கத்தில் சில விஷயங்கள் சொன்னா அந்த காலத்தில் அறிவியல்லாம் சொல்ல முடியாது, செய்யாதுன்னு சொல்லப்படும். சுன்னத்து பண்ண சொல்லி இருக்கு, காரணங்கள்லாம் சொல்லப்படல. ஆனா இன்னைக்கு காரணத்தை சிந்திச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் சுன்னத்து பண்ணுவது நல்லதா கெட்டதா சயின்டிபிக்கா டாக்டர்கிட்ட கேளுங்களேன். நம்ம முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் பொழுது தொட்டில் குழந்தைகள்ல கொண்டே போடுற குழந்தைகள்லாம் கண்டிப்பா சுன்னத்து பண்ண சொல்லிட்டாங்க. அந்த பாலியல் உறுப்புல நோய்கள் அதிகமா வரும், சுன்னத்து பண்ணா வராதுன்னு சொல்லி. தோல் முன்னாடி தோல் பகுதிகள் ஜாஸ்தியா இருந்தா அங்க கிருமி சரம் சயின்டிபிக்கா நல்லது. அப்ப அதுக்காக அதெல்லாம் இஸ்லாத்துல காரணத்தோட சொல்லக்கூடாது, செய்யின்னு சொல்லும், அவ்வளவுதான். ஆனா காரணம் இன்னைக்கு அறிவியல்ல அது நல்லதா கெட்டதான்னு கேட்டா நல்லது. இன்னும் சொல்ல போனா அதுக்கு மட்டும் நல்லது கிடையாது. நம்ம தமிழ்வான வந்து முஷ்டி மைதனம்னு சொல்லி சுய இன்பம், அதுக்கு சமஸ்கிருத வார்த்தையில் என்னஞ்சாரு முஷ்டி மைதனம் தலைப்பு போட்டு தமிழ் புஸ்தகம் தான். மணிமேகலை பிரசுரத்தில் போய் வாங்கலாம் அந்த புஸ்தகத்தை. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, இந்த சுன்னத்து பண்ணுவது வந்து அதுக்கு மட்டும் முக்கியத்துவமானது இல்ல, செக்ஸ் வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான முக்கியமானது. எப்படி முக்கியமானது? ஆண்களுக்கு வந்து சீக்கிரமே ஸ்கலிதம் ஆகிவிடும், பெண்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியே காலமெல்லாம் போனா அந்த பொம்பளை வந்து அந்த ஆணோட வாழ விரும்ப மாட்டான், அவளுக்கு சந்தோஷம் கிடையாது, உச்சநிலை அடைய முடியாது. உச்சநிலை அடைகிறதா இருந்தால் ஆணுக்கு லேட்டா வரணும், பெண்ணை விட ஆணுக்கு என்ன செய்யணும், சமமா வரணும், இல்லாட்டி அந்த உச்சநிலை லேட்டா வரணும். அப்ப லேட்டா வருவதற்கு வந்து இந்த சுன்னத்து உதவும். எப்படி உதவும்னு கேட்டா, அந்த உறுப்புடைய முனை நுனி இருக்கு இல்லையா, அது வந்து ஆடைகள்ல ஜட்டில உரசி இருக்கும் பொழுது அதுல கூச்சத்தை தாங்கக்கூடிய தன்மை வந்துவிடும். அது ஸ்பரிசத்தை தாங்கி ஒரு முரட்டுத்தனம் வந்துடும் பொழுது அப்ப டக்குன்னு நெஞ்சார் சீக்கிரமாக ஸ்கலிதமாகாது. அதனால குடும்பத்தில் செக்ஸ் வாழ்க்கையில சந்தோஷம் கூட கிடைக்கும் அப்படின்னு வேற முஸ்லீம் சொல்லல, தமிழ் வானம் சொல்றாரு. அந்த மாதிரியான அந்த உறுப்புடைய முக்கியமான பயன்பாட்டையே அவர் பிடிச்சிட்டார். அவர் இந்த ஆரோக்கியம்லாம் ரெண்டாவது விஷயம்.
அந்த உறுப்பு எதுக்கு படைக்கப்பட்டது, முக்கியமான தேவை நிறைவேறுவதாக இருந்தா இதுதான் நல்ல ஒரு விஷயம்னு சொல்லி என்ன செய்யறாரு தமிழ் வாணன் சொல்றாரு. இது இப்ப கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்படியே குர்ஆன்ல இருக்கான்னு கேட்டக்கூடாது. குர்ஆன்ல இருக்கிற சுன்னத்து பண்ணுங்கன்னு தான் இருக்கும், ஹதீஸ்ல அப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க, ஏற்றதா இருக்கு. யூதர்கள் பண்ணுவாங்க, யூதர்களுக்கு முந்தையும் பண்ணியிருக்கிறாங்க, ஆபிரகாமே பண்ணார்னு சொல்லி பைபிள்ல இருக்கிறது, அதெல்லாம் இருக்கு. அப்ப இது சுன்னத்து விஷயம். இந்த தாடி மீசையை பொறுத்த வரைக்கும் நம்ம இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆண்கள் பெண்கள் அவரவர்களுக்கு தனித்தனியான அடையாளத்தோடவே கடவுள் படைச்சிருக்கிறாரு. உங்க கருத்துல இயற்கையில் எப்படி இருக்குது, இருக்கிற உண்மை தானே. ஆம்பளைக்கு தான் தாடி வருது, பொம்பளைக்கு வரமாட்டேங்குது தானே. ஆம்பளைக்கு தான் மீசை வருது, பொம்பளைக்கு இருக்கு. இது யதார்த்தமானது, இயற்கையில் இருக்குன்னு நீங்க சொல்லி கொண்டாலும் சரி, இறைவன் அதை செஞ்சான்னு சொல்லி கொண்டாலும் சரி, இருக்கிறது உங்களுக்கு மறுக்க இயலாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஆண் என்பதற்கென்று உள்ள ஒரு அடையாளங்கள் ஆண் இழக்க வேணாம், பெண் என்பதற்கென்று உரிய ஒரு அடையாளங்களை பெண்கள் இழக்க வேண்டாம். ஆணுக்கு மட்டும் தானே வருது, ஏன் ஆம்பளைக்குன்னு வர்றது ஏன் தேவையில்லாம போட்டு சிறைச்சி எக்ஸ்ட்ரா செலவு தானே. பெரியார் கூட அந்த சேவிங்ஸ் எல்லாம் மிச்சப்படுத்துறதுக்கு தாடி தானே வச்சாரு. அது நிறைய மிச்சமாவதா இல்லையா அவருக்கு, பொருளாதார ரீதியாக மிச்சம். அந்த தோள்கள் அடிக்கடி சேவ் பண்ணுவதனால அதுல உள்ள சில கேடுகள்லாம் ஏற்படுது, பிளேடுகளை திரும்ப திரும்ப பயன்படுத்துறதுனால அதுல இருந்து மிச்சங்கள் ஏற்படுகிறது. இந்த இயற்கையாகவும் இருக்கிறது. எல்லா ஜீவன்களோட ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒரு உலகத்தில் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா, ஆண்மைகளுக்கு தான் அழகான தோகை முகத்துல தனியா இருக்கும். பார்த்தா ஆண்மைகளுக்கு தான் தோகை இருக்கும், சேவலுக்கு தான் தலையில தனியா இருக்கும், ஆண் சிங்கத்துக்கு தான் அந்த பிடரி இருக்கும். எல்லாத்துக்கும் அப்படி இல்லை, சிலது எல்லாத்தையும் கொண்டு காட்டக்கூடாது. பெரும்பாலான ஜீவன்களுக்கு என்ன இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் கருத்துல கொண்டு சரி இது வச்சு ஆம்புலன்னு இருக்குது வச்சுட்டு போங்களேன். எல்லாம் சிறைச்சி பழகுனதுனால அது நல்லது மாதிரி தெரியுதே தவிர, எல்லாம் வச்சு பழவிட்டு அது நல்லதா தெரிஞ்சிடும். எல்லாம் எடுத்தது பழவிட்டதுனால 3 பேர் எடுக்கிறாங்க, நம்ம எடுக்கலையேன்னு வருதே தவிர, அது எல்லாரும் நிர்வாணமா இருக்கிற ஊர்ல கோவணம் கட்டிட்டு போனா அவனை கேள்வி பண்ணுவாங்க. அவன் இருக்கிற நிர்வாணம், ஒருத்தன் கோவணம் கட்டிட்டு போனான்னு வைங்களேன், அதோட இது பெட்டர் தானே. அவன் என்ன செய்வான், ஒரு கோவணம் கட்டிட்டு போறான் அப்படிமா. அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறது தான் நல்லதுன்னு நீங்க பழகுனதுனால ஒரு டிஃபரெண்டா உங்களுக்கு தெரியுதே தவிர, இதுல என்ன அறிவு இழந்து போயிருச்சு, இதனால என்ன சமூகத்துக்கு கேடு ஏற்பட்டு போச்சு, இது என்னன்னு பார்க்கணும்னா, இந்த தாடி வச்சு 1000 பேரை கொண்டு விட்டீங்க, இந்த தாடி வச்சு இந்த அப்படின்றா தான் அதை ஒரு சப்ஜெக்ட் ஆக்கணும். தாடி வைக்கிறதுங்கிற நீங்க எப்படி உங்களுக்கு ஒரு கருப்பு சட்டை ஒரு அடையாளம் ஆக்கிட்டீங்க, அதுக்கு என்ன நீங்க லாஜிக் சொல்ல முடியும்? கருப்பு நடுவுல சிவப்பு கொடின்னு அடையாளம் ஆக்கிட்டீங்க, அதுக்கு என்ன நீங்க சொல்ல முடியும்? நீங்களா நமக்கு ஒரு அடையாளம் இருக்கட்டுமே நினைக்கிறீங்க. அதுல எப்ப அதை மறக்கலாம் தெரியுமா? அதனால பயங்கரமான கேடு ஒரு தாடி வச்சதுனால் எவ்வளவு பெரிய செத்து போயிடாம தெரியுமா? அது மாதிரி இருந்தா அதை கேட்கணுமே தவிர, ஒரு விஷயத்தை நாங்க ஆன்மீக ரீதியில செய்யறோம்னு சொன்னா, ஆன்மீகம் இல்லாம நீங்க உங்களுக்கு அடையாளம் வைக்கத்தான் செய்றீங்க, உங்களுக்கு தனி அடையாளம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அப்ப இதெல்லாம் விமர்சனம் ஆக்கிடக்கூடாது. அறிவுபூர்வமான ஒரு சபைகள்ல சரி வைக்கிறீங்க, கேடு இல்ல, சரி வச்சுட்டு போங்கப்பா, அவ்வளவுதான் விஷயம். காலையில இருந்து பிக் பேங் தியரியை பற்றி தான் ஒரே ஆய்வா இருந்துச்சு. அந்த ஆய்வுடைய இலக்கா முடிவில் போய் முடிக்கும்போது சார் ஏ.கே. அப்துல் ரஹ்மான் சார் முடிச்சாரு. அது இல்லாத ஒன்றிலிருந்து தான் உருவாச்சு, அதுக்கு எதுல இருந்து எடுத்தாங்கன்னா குரான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். இல்லாத ஒன்று தான் அப்படின்னு முடிச்சாரு. அதுக்கு இன்னொரு கேள்வி வச்சாங்க, என்னன்னா அறிவியல்ல இல்லாத ஒன்றிலிருந்து ஒன்னு உருவாது என்ற விதி இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க ஒரு பதிலும் சொல்லல. இதை தெளிவாக விளக்கும்படி கேட்டுக்கொள்ளும். ஏன்னா அவங்க சொன்னது பிக் பேங் தியரி அவர் சொன்னது குரானில அடிப்படைன்னு சொல்லிட்டார். ஏன்னா அந்த விதி குரானில தான் இருக்கிறது. இல்லாத ஒன்றிலிருந்து உருவாக்கக்கூடிய விதி குரானில் இருக்கிறது, அது இறைவன் மூலமாக உருவாக்குனது என்று அவர் சொன்னாங்க. உங்ககிட்ட கேட்ட கேள்வி நீங்க அதுக்கு பதில் சொல்ல. ரெண்டாவது, அறிவியல்ல இப்படி ஒரு விதி இருக்கிறதா, அப்படி விதி இருந்தா அந்த விதியை சொல்லுங்க. இல்லாதல இருந்து உண்டாகுமா? இல்ல, வேக்யூம் தியரி கான்செப்ட் எக்ஸிஸ்டண்டா இருக்கு. இப்ப வேக்யூம்னா ஒரு இடத்துல ஸ்பேஸ்ல ஏர் சுத்தமா இருக்காது, பிரஷர் சுத்தமா இருக்கு. வேக்யூம்ல சவுண்ட் டிராவல் பண்ணாத, லைட் டிராவல் பண்ணும். ஸோ வேக்யூம்ல இருந்து ப்ரொடக்ஷன்ஸ் சென்டர் இருக்குது, அறிவியல் ரீதியாக இருக்கு. ஆனா எது ஸ்டார்டிங் பாயிண்ட், எது இனிஷியேட்டிங் ஃபேக்டருக்குன்னு சயின்ஸ் ரிவீல் பண்ணும். அது ரிவீல் பண்ண அத்தியாயத்து வரும்போது அப்ப உங்களுக்கு தெளிவு தெரிஞ்சிடும் இது சூப்பர் நேச்சுரல் பவர் இன்ஃபுளுன்சஸ் இல்லைன்னு. எனக்கு கேக்குறீங்களா சார்? இதை விளக்கும்படி கேட்டுக்கிறோம். ஏன்னா அவரை விதி சொன்னது, விதி இவங்க இல்லன்ட்டாங்க. அப்படி ஒரு விதி அறிவியல் இல்லன்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் தான் கண்டுபிடிக்கப்படும் சொல்றாங்க. ஆனா அந்த விதி இருக்குன்றாங்க, அவங்க குரான்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த குரானுடைய விதி ஏத்துக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன அந்த மறுப்பு, அதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? அதாவது டாக்டர் சார் சொன்ன பதில் நீங்க சரியா விளங்கிக்கல. அது சயின்ஸ் ரிவ்யூ பண்ணணுமா, இனிமே பண்ணி கண்டுபிடிப்பாங்க, அதுதான் அவருடைய பதில். சயின்ஸ் ஆல்வேஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். ஐயா வணக்கம். அமைதியா இருக்குமா?
ஐயா வணக்கம். பாத்தீங்கன்னா நீங்க காலையில இருந்து பேசிட்டு இருக்கீங்களா, இதுவரையும் கடவுள் இருக்கு அப்படின்ற ஒரு உண்மையான இதுதான் உண்மை, கடவுள் இருக்கிறது தான் உண்மைன்ற ஒரு தீர்மானமா ஒரு இது விஷயமே சொல்லலன்ட்டு பேசிட்டு இருக்க விஷயம் நான் வந்ததுக்கு அப்புறமும் அந்த மாதிரி சொல்லல. சரிங்களா? கடவுள்ன்றவர் எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரோட வேலை தான் என்ன, அவர் ஏன் மறைஞ்சு நின்று மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்? மக்களோட மக்களா சேர்ந்து நின்று இயேசுநாதர் வந்தாரு, அவர் கடவுள்னு சொல்றாங்க, அவர் மக்களோட மக்களா வேலை செஞ்சாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி வரலாமே, கேள்வி நம்பர் 1. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, கடவுள் ஏன் மனுஷனை படைக்கணும்? உயிரினங்கள் எல்லாம் படைச்சது கடவுள்றாங்க, மனுஷனை எதுக்கு படைக்கணும்? இது மாதிரி கஷ்டப்பட்டு விட்டு என் பார்த்து வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படணும். மனுஷனுக்காக தான் உலகத்தையே படைச்சாரு அப்படின்னா மனுஷனை படைக்க வேண்டியதான ஃபர்ஸ்ட் உலகத்தை படைச்ச உடனே. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டைனோசரஸ் அது இதுன்னு படைச்சிருக்காங்க, அதெல்லாம் ஏன் படைக்கணும்? அது ரெண்டாவது கேள்வி. அதுக்கு விளக்கம் தான். அதாவது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கிற தலைப்புக்கு நாங்க தெளிவா நிரூபிச்சிருக்கிறோம். எதை நீங்க கேட்கறீங்கன்னா, அவர் என்ன செய்யறாருங்கிறத சொல்லலன்னு தான் கேட்கறீங்க. அது தலைப்பு இல்லை. அவர் என்ன செய்யறாரு, அவர் எங்க இருக்கிறாரு, அவர் ஏன் படைச்சாருங்கிற தலைப்பு கிடையாது. நீங்க நான் சொல்லவில்லை என்று நீங்க சொல்வது கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற டாபிக் சம்பந்தமா நீங்க சொல்ல காணோம். என்ன சொல்றீங்க, இருந்தா எங்க இருக்கிறாரு? முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்து இந்த மாதிரி ஒரு விதி நம்ம அறிவியல் சூன்யத்தில் ஒன்று வர இயலாதுன்னா, அதுல பயங்கரமான ஆற்றல் சக்தி எல்லாம் இருக்குன்னு சொன்னா, அந்த மாதிரி ஆற்றல் சக்தி எல்லாம் இயற்கையாக வெடித்திருந்தால் வராது என்று சொன்னால், அப்ப நம்மளை மிஞ்சின ஒரு சூப்பர் பவர் இருந்து தீர்மானம் செஞ்சிருந்தால் மாத்திரம்தான் நடக்கும்ங்கிறத கொண்டு நாங்கள் நிரூபிச்சிருக்கிறோம் கடவுளை. இப்ப உங்களுடைய கேள்வி என்னன்னா, கடவுள் இருக்கிறார்னா எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு, அவர் இருக்கிறார்னா ஏன் நம்மளோட வர வேண்டியதானே அப்படின்னு கேட்குறீங்க. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. கடவுளை நீங்க வர வேண்டியதானு சொல்றீங்க. இப்ப எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் மேலே தான் இருக்கிறாருன்னு நாங்கள் நம்புறோம் இல்லையா? அண்ட சராசரங்களுக்கு மேலே பிக் பேங் தியரி ஏற்பட்டுச்ச, அப்ப அதுல இருந்து ஒரு நட்சத்திரத்திலிருந்து புறப்பட்ட ஒரு வெளிச்சம் இன்னமும் பூமிக்கு சேரல. எது சேரல? இந்த பிக் பேங் தியரி ஏற்பட்ட பிறகு அங்கங்க செதறி போடிச்ச பல கேலக்சிகள்ல அப்போ புறப்பட்ட வெளிச்சம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் இன்னும் பூமி அடையவே இல்லை. எது அடையல? ஒரு வெளிச்சம் ஒண்ணு அடையல. சூரியனுடைய வெளிச்சத்தை நீங்க 8 நிமிஷத்துல பாக்குறீங்க. சூரியன் உதிச்சோன்னு நீங்க பார்க்க முடியாது. 15 கோடி கிலோமீட்டர்ல இருக்குது, 8 நிமிஷத்துல பாத்துறீங்க. அப்ப அந்த சூரியன் பாக்குற நேரத்தில் உள்ள நீங்க சூரியத்தை பாக்குறது இல்ல. இப்ப நீங்க பாக்குறது 8 நிமிஷம் முந்தின சூரியனை பாக்குறீங்க. இதுதான் சயின்ஸ் சொல்லுது. அப்ப இவ்வளவு வேகமாக 8 நிமிஷம் சேர்ந்துருதுல, அப்படின்னா எவ்வளவு தொலைவில் இருக்கும்? இந்த நட்சத்திரங்கள்லாம் எவ்வளவு தொலைவில் இருக்கு? அப்ப கடவுளை நீங்க சயின்டிபிக்கா நீங்க பாக்குறதா இருந்தால், அவனிடமிருந்து ஒளி புறப்பட்டு இருந்தால் இன்னும் சேர்ந்திருக்காது. நட்சத்திரமே ஒண்ணு சேரலையே. உங்களுக்கு சயின்டிபிக்கா எப்படி பாப்பீங்க? இந்த இருக்காருன்னா பாத்துட்டு போயிடலாம். இயேசுநாதர் மனுஷன், அவர் ஒரு தாய்க்கு பிறந்தாரு, அவர் சாப்பிட்டாரு, அவர் எல்லா விதமான கவலையும் பட்டாரு, மனுஷனோட கலந்து வாழ்ந்தாரு. அவங்க இயேசுவ கடவுள்னு தப்பா நினைக்கிறாங்க. ஒரு காலத்துல இல்லாம இருந்து உண்டானால கடவுள் கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா, கடவுள் மனுஷன் கிடையாதுங்க, அவர் எங்கேயோ உச்சத்தில் இருந்து கொண்டு அதெல்லாம் தீர்மானம் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. அந்த இஸ்லாமிய நம்பிக்கை இன்றைக்கு ஏன் பார்க்க முடியலைங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுது. பார்க்க முடியலன்னா, பார்த்தல் என்பது வெளிச்சத்தை நம்ம பார்க்கணும், பொருளையா பார்க்கறோம். நம்ம எதை பார்க்கறோம்? என்னைய பார்க்கறீங்கன்னா என்னைய நீங்க பார்க்கல, என் மீது வெளிச்சம் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதான் பார்க்கறீங்க. விளங்குதா? இந்த வடிவத்தில் பட்டு அப்படி திருப்பி வந்தோன்னு பார்க்கறீங்க. அதனால என்னை இருட்டில் உங்களுக்கு பார்க்க முடியல. என்னையும் தான் நீங்க பாத்தீங்கன்னா இருட்டில் என்னை பார்க்கணும்ல, லைட் தான் நீங்க பார்க்க முடியறது இல்ல. மனிதன் பார்ப்பது என்பது வெளிச்சத்தான் பார்க்கறான். அப்ப வெளிச்சம் ஒரு பொருள்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறதான் பார்க்கறான். அப்ப நம்ம ஒரு பொருளை பார்க்கறாந்தா அந்த ஒளி அங்கிருந்து புறப்பட்டு நம்மளை அடைஞ்சாதான் பார்க்க முடியும். அப்ப இந்த இருக்கிற இந்த கேலக்சிக்குள்ள, இந்த யூனிவர்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒளி புறப்பட்டு ஒன்னும் பார்க்க முடியல என்று சொன்னா, கடவுளுடைய ஒளி புறப்பட்டு இங்கேயோ அதுக்கு மேலையில இருக்கு, அதுக்கெல்லாம் மேலையில இருக்கு. நீங்க இப்படி மனுஷனோட கலந்து பேசுற எப்படி அது அறிவியல் ஆகும்? எதுக்கு இதுல அருள் மட்டும் எப்படி கிடைக்குது? அருள் மட்டும் எப்படி கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, இல்ல இல்ல ஒண்ணுமே இல்லைங்க. அதுக்குள்ள ஒரு வெடிப்பை உண்டாக்கி இப்படி கேட்கக்கூடிய உங்களை என்ன எல்லாரையும் அதுக்குள்ள அடக்கி வச்சிருக்காரு. ஒரு வெடிப்பு தான் அவர் செய்வதற்கு. நீங்க என்ன விளங்கிட்டீங்கன்னா, மனுஷன் மாதிரியே கடவுளை நினைச்சுக்கிட்டே கேட்டுக்கிறீங்க. அங்க இருந்துட்டு எப்படி அருள் செய்வாருன்னு. அமெரிக்காக்காரன் அங்க இருந்துகிட்டு இந்தியாவை கண்காணிக்கிறான்னு உங்களுக்கு நம்ப எழுது சொல்ற ஒரு சாதாரண சேட்டலைட் மூலமா. அப்ப இந்த சேட்டலைட்லாம் மிஞ்சின ஒரு அறிவு கடவுளுக்கு இருக்குங்கிறத ஒரு வெடிப்பு தான். அதுக்குள்ள நம்ம அறிவு திகைச்சு போய்
இன்னென்ன இவ்வளவு செட்டிங், இவ்வளவு ப்ரோக்ராம், இவ்வளவு அதிசயங்கள், இவ்வளவு அதுக்குள்ள அடக்கி இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அங்க இருந்து கொண்டு அவர் உங்களை கண்காணிப்பார். நல்லா விளங்கிக்கிறேன்னு. அவருக்கு நீங்க திரை எல்லை போட இயலாது. நீங்க அவரை பார்ப்பதற்கு அது வந்து உங்களை அடையணும். அவர் கடவுளாமா? அல்ல 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 அல்ல, நாங்க அல்லான்னு சொல்றோம். அரபி அல்லாஹ்ங்கிறது அரபியில் கடவுளுக்கு உள்ள ஒரு வார்த்தை. வழங்குதா? அதுக்கு வந்து நீங்க பேரை வந்து இறைவன் கூட சொல்லிக்கலாம். அந்த பாருங்க, அல்லா இருக்கான தலைப்பு போடல, இறைவன் இருக்கிறதான் போட்டிருக்கோம். அல்ல அரபி சொல். வழங்குதா? அது என்ன நான் சொல்றேன் இல்ல 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 கேட்கிறேன். என்ன இதுல ஹலோ, நாளைக்கு நீங்க விவாதத்துக்கு அடுத்து போட்டுக்குவோம். இப்ப மணி 9 ஆக போகுது. ஒரே ஒரு கேள்வி லாஸ்டா முடிச்சுக்குவோமா? என்ன 9 மணி சார், ஒரு நிமிஷம். 9 மணி முடிந்து விட்டது என்றால் கடைசி கேள்வி, உங்கள் ஆட்களை ஒரு அனுமதி தருகிறீர்கள் என்றால் எங்க சைடுல இருந்து ஒரு ஆள் வருவாங்க. அப்படி திறந்து விடுதே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். விட்டுருங்க. டாபிக் நான் ஆக வேணாம். கொடுக்குறீங்களா? இல்ல கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா இல்ல. ஸ்டாப் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு வந்து கால அவகாசங்கள் எதுக்காகனா, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணாதான் எதுவா இருந்தாலும் தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே, வேணாமா? நாளைக்கு உள்ள தலைப்புல கேளுங்க. சரி, நன்றி, மிகவும் நன்றி. சரி, ஓகே. இப்ப இருங்க, நாளைக்கு சின்ன ஒரு 5 நிமிஷம்